மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய செயலாளர் சகோதரர் சௌமியன் அவருடைய இல்ல திருமணம் பங்கு பெற்று மணமக்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகுந்த சமூக அக்கறை உள்ளவர். தன்னை அனிதா நீட் தேர்வால் விழுந்த போது அவர் படித்த ஏவிசி கல்லூரியில ஒட்டுமொத்த மாணவர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பங்கெடுத்தவர் தான் நம்முடைய தம்பி. இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தம்பி சர்வோதயன், சகோதரி தாட்சாயனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை இன்றைக்கு இந்தியாவின் முன்னணி மாநகரம் மட்டுமல்ல, உலக அளவிலும் முன்னணி மாநகரமாக திகழ்ந்து வருகின்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக 12 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 13 திட்டப்பணிகளை இன்று திறந்து வைத்திருக்கின்றோம். பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நாம் அளித்திருக்கின்றோம். அதேபோல் 153 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. வேகமாக நகர்மயமாகி வருகின்ற மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கின்றது. சென்னையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் உங்களுடைய பெயர் எழுதப்படும். உங்களது பணி சிறக்க நம்முடைய அரசு என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில போன முறை வாங்கின வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமா வாங்கி நம்ம காட்டணும். பல வழிகளில் நம்முடைய திமுக அரசை, நம்முடைய அமைச்சர்களை, நம்முடைய தலைவர்களை ஒன்றிய பாஜக அரசு மிரட்டிட்டு இருக்கு. எதிர்த்து நின்று போராடுவோம், மக்கள் பக்கம் நிற்போம். நிர்வாகிகள் நம்ம தான் ஒத்துமையா இருந்து நம்முடைய அரசினுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நம்முடைய மாநில உரிமைகளை மீட்கணும்னா, மொழி உரிமையை மீட்கணும்னா, நிதி உரிமையை மீட்கணும்னா நாம யாரை நினைக்கிறோமோ அந்த ஆட்சி ஒன்றியத்தில் அமையணும். சென்ற ஜனவரி 21 இளைஞர் அணியினுடைய மாநாடு நடந்துச்சு. மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. அதற்கு முன்பு தமிழ்நாடு முழுக்க செயல் வீரர் கூட்டம் நடத்தணும். அப்போ முதல் கூட்டம் நடத்தினது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் செயல் வீரர் கூட்டத்தை நடத்தணும். சேலம் மாநாட்டு வெற்றிக்கு முதல் அடி வச்சது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம்னு சொன்னால் அது மிகையாக. நம்முடைய தலைவருடைய ஒரே குறிக்கோள் ஒன்றியத்திலிருந்து பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பணும். 40க்கு 40 பாண்டிச்சேரி நம்ம ஜெயிச்சாக வேண்டும். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாக வேண்டும். பாண்டிச்சேரியிலும் விரைவில் நம்முடைய கழக ஆட்சி அமைய போவது உறுதி என்று கூறிக்கொண்டு புதுச்சேரியிலிருந்து வந்திருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்று ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியத்திலேயே 3வது இடத்தை பிடித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த நேஷனல் கேடட் கார்ப்ஸ் திட்ட மாணவ மாணவியருக்கு பாராட்டு விழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். எக்ஸாம் புயலால் சென்னையில கனமழை பெய்து மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டது. அதேபோல் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்தது. அப்பொழுது வெள்ள மீட்பு பணிகளில் அரசுக்கு பெரும் துணையாக நின்றவர்கள் நம்முடைய என்சிசி கேடட்ஸ் தான். உங்களுடைய மக்கள் சேவை தொடரட்டும். கழக அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும்.